இவர் சிமெண்ட்டில் ரோடு போட்டு நடந்து போகும்போது அவருக்கு ஒரு பேசிக் இது வேண்டாமா? எப்படியா சிமெண்ட் ரோடு கரும்பு காட்டுக்குள்ளே அது 2 இதுக்கு இடையில பரப்புக்கு இடையில அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது ஒன்று வேணும்ல. அப்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு காமெடியெல்லாம் பண்ணிவிட்டு மற்றவங்களை என்ன முகத்தை வச்சு போலி விவசாயின்னு இவர் சொல்கிறாரு அப்படிங்கிறது புரியல. இதையெல்லாம் விட அவர் அரசியல் ரீதியாக செய்த துரோகம், ஸ்டாலின் என்கின்ற துணை முதல்வர் செய்த துரோகம், நாங்கள் தெரியாமல் அதில் கையெழுத்து போட்டுட்டோம். எதில் தெரியுமா? ஹைட்ரோ கார்பன் திட்டம் இருக்கு இல்லையா, அது ஒட்டுமொத்த டெல்டா பகுதிகளிலையும் ஹைட்ரோ கார்பன் எடுக்கலான்னு ஒரு நாசகார திட்டத்துக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தவர் தான் ஸ்டாலின் துணை முதல்வராக. ஒட்டுமொத்த தஞ்சை மண்டலமும் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்களும் விளைச்சலே இல்லாமல் அது வறண்ட பூமியாகட்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் இவர் எவ்வளோ அதில் பர்சன்டேஜ் வாங்கினாரோ தெரியல. அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டு கொடுக்க மனம் வந்த இவர் விவசாயியாக இருக்கிறது இருக்கட்டும், முதலில் மனிதரா ஒவ்வொரு முறையும் அவங்க கர்நாடகாவில் நாங்கள் எதற்கு இடையில காவிரிக்கு இடையில மேகதாது அணையை கட்டுறோம், மேகதாட்டு அணையை கட்டுறோம்னு சொல்கிறாங்க. பாலாற்றின் இது குறுக்கே அணை கட்டுறோன்னு ஆந்திராக்காரங்க சொல்கிறாங்க. அதுக்கு எதிராக ஸ்டாலின் செய்த நடவடிக்கை என்ன? அங்கே கேரளாவில் அதே மாதிரி அவர்கள் அணை கட்டுகிறோம்ங்கிறாங்க. அதற்கு ஸ்டாலின் செய்த நடவடிக்கை என்ன? அப்போ உங்களால் ஒரு முதல்வராக விவசாயிகளுக்கு எதிராக இத்தனை விஷயங்கள் நடக்கும்போது வாயை கூட துறக்க முடியாத ஒரு அடிமையாக உட்கார்ந்து கொண்டு நீங்கள் அடுத்தவர்களை இப்படி பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கா?